நான் அன்னைக்கு மட்டும் அந்த கார் டாஸ்கில வந்து இறங்கி வந்திருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா ரெட் கார்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு கன்ஃபார்மா வந்து தெரிஞ்சுது. பட் எனக்கு ரெட் கார்டு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிங்க்ட் எனக்குள்ள இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சது கம்ருதீன். அதுக்கப்புறமா வந்து கானா வினோத் வந்து ஏன் வந்து பார்வதிய வந்து திட்டினாரு. ஸோ பார்வதி வந்து ஏன் சைலண்ட்டா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமும், அதுக்கப்புறம் மக்கள் செல்வி தான் விஜே பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஒரு பட்டமும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ரீசென்ட்டா. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கம்ருதீன் வந்து பார்த்திங்கன்னா, அவர் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த ரெட் கார்ட் விஷயத்த பத்தி வந்து பேசும்போது வந்து, எனக்கு வந்து ஒரு கட் ஃபீலிங் இருந்தது. எனக்கு வந்து ரெட் கார்ட் கிடைச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி வினோத் வந்து அழுதப்போலாம் வந்து எனக்கு ஒரு மாரி எனக்கு அங்கேயே வந்து அழணும்னு தோணுச்சு. ஆனா, அப்போ வந்து எனக்கு அழணும்னு தோணல. அதுக்கப்புறம் சாட்டர்டேல எத்தன பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு அதெல்லாம் வந்து ஹிட் ஆயிருக்கும். நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரொம்பவே வந்து அழுதுருப்பேன். எனக்கு அவ்வளோ சீக்கிரம் அழுகலாம் வந்து வராது. ஆனா, எல்லாமே வந்து நல்லவங்க தான் அந்த வீட்டுக்குள்ள. பட் என்ன பண்றது? சிச்சுவேஷன்ஸ் வந்து அந்த கேம்ல வந்து ஒருத்தர வந்து மாத்துது. ஸோ, அந்த இடத்துல வந்து நான் கேம தாண்டி நான் வாழவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாரு வந்து அப்படிதான் எனக்கு. ஸோ, பாரு எனக்கு கானா வினோத் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு ரொம்பவே வந்து இந்த வீட்ல வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பேட் டச் விஷயத்த பத்தி பேசும்போது, பார்வதி வந்து பேட் டச்சுன்னே வந்து சொல்லவே கிடையாது. அவங்க வந்து அன்வான்டட் டச் அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, அத வந்து வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து வேற மாரி வந்து சொல்லி, அது வந்து வெளிய வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு புரிஞ்சது அப்படிங்கிற மாரி வந்து சொல்ட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த நாய் கொலைச்ச ஒரு விஷயத்த பத்தி அவரு உடைக்கிறாரு போட்டு. ஸோ, இந்த மாரி நாய் வந்து கொலைச்சது, அது உள்ள வந்து என்னதான் நடந்தது அப்படிங்கிற மாரி வந்து அவர் கேட்கும்போது, அது வந்து ரொம்ப எங்களுக்குள்ள ஒரு பர்சனலான ஒரு விஷயம். ஸோ, அத பத்தி வேணாம் அப்படிங்கிற மாரி வந்து அவர் ஸ்கிப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து லாயலா எனக்கு வந்து பாரு வந்து எனக்கு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். லைஃப் லாங்கா வந்து பாரு கூட வந்து ஒரு ஃப்ரெண்டாவோ எனக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து எப்பயுமே தோணுச்சு உள்ள இருக்கும்போது. இது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அத கேட்கும்போது, அந்த கார் டாஸ்க்ல வந்து சாண்ட்ரா அந்த ஒரு பாயிண்ட்ட எடுத்துட்டு வரும்போது, எனக்கு வந்து அது டூ பர்சனலா தெரிஞ்சது. இது வந்து எனக்கும் என் உமனுக்குமான ஒரு விஷயம். ஸோ, அத வந்து சாண்ட்ரா அந்த இடத்துல கொண்டு வந்ததுனால தான் வந்து அந்த ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகி, அது எங்கெங்கேயோ போயி, அது எப்படி எப்படியோ வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல சொன்னத பார்க்க முடிஞ்சது. அந்த டாக் பார்க் விஷயத்துக்கு அவர் குடுத்த ஒரு விளக்கம். அதுக்கப்புறம் விக்ரம் வந்து பேட் வேர்ட்ஸ் பேசினார்ல, அது வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்துல அது வந்து எனக்கு ட்ராப் மாரி தான் வந்து இருந்தது. ஸோ, எல்லாருமே வந்து கத்தி கத்தி சொல்றாங்க. அப்போ வந்து நான் அந்த இடத்துல வந்து நான் கோவப்பட்டு இறங்கி வந்து வெளிய வந்து ஏதாவது சண்டை வந்திருந்தது அப்படின்னா, அது கண்டிப்பா ரெட் கார்டா மாறியிருக்கும். ஸோ, நான் அந்த இடத்துல எனக்கு ஒரு ட்ராப் வச்சாங்க. நான் அந்த ட்ராப்ல மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தேன் அப்படிங்கிற மாரி வந்து அவர் சொன்னத பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து வினோத் வந்து அந்த இடத்துல வந்து அழுதுட்டே வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ, வினோத்தே வந்து இந்த மாரி சொல்றான் அப்படின்னா, எனக்கு தோணுச்சு. நான் பண்ணது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லி எனக்கு வினோத் அவன் சொன்னப்போ தான் வந்து எனக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற மாரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த கார் டாஸ்க் விஷயத்த பற்றியெல்லாம் வந்து சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இவங்க எல்லார்ட்டயும் பேசணும். ஸோ, எல்லாருமே நல்லவங்க தான். ஸோ, எல்லாருக்குமே லைஃப் இருக்குது. ஸோ, அவங்க ஒரு மீடியால இருந்துட்டு அவங்க 2 குழந்தைகள வளர்க்கணும். ஸோ, அதெல்லாமே வந்து இருக்கு. ஸோ, எல்லாருமே வந்து நல்லா இருக்கட்டும். பிரஜன்னா கூட வந்து நான் பேசினேன். அவரும் வந்து ரொம்ப ஸ்வீட் தான் அவரு. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஆள். ஸோ, அவரும் வந்து என்கிட்ட நல்லா தான் பேசினாரு. அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சுது. ஸோ, எந்த இடத்துலயுமே யாரையுமே ப்ளேம் பண்ணாம வந்து அந்த இன்டர்வியூல வந்து அவர் பேசியிருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கானா வினோத். ஸோ, 2 பேருமே வந்து கானா வினோத்துக்கும் பார்வதிக்கும் வந்து ஒரு சண்டை நடந்திருக்கும். அப்போ வந்து நடுவுல வந்து கமருதீன் இருந்திருப்பாரு. ஸோ, அப்போ அந்த ஒரு சண்டைய பத்தி கேட்கும்போது, கானா வினோத் வந்து அ எனக்கு என்ன பொறுத்தவரையும் 2 பேருமே முக்கியம். ஒரு பக்கம் கானா வினோத் வந்து அவ்வளோ கத்தும்போது நான் போய் சமாதானம் பண்றேன். இன்னொரு பக்கம் பார்வதி வந்து சைலண்ட்டா இருக்காங்க அப்படின்னா, ஏன் சைலண்ட்டா இருக்காங்க? ஸோ, அவங்க வந்து என் மேல இருக்கிற ஒரு பாசத்தினால அவன வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாரி சைலண்ட்டா இருக்காங்க. ஸோ, அது எல்லாமே வந்து எனக்கு 2 பேருமே முக்கியம் அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு அப்படிங்கிற மாரி சொன்னது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்வதி பத்தி கேட்கும்போது வந்து, பார்வதிக்கு வந்து 2 சைடு இருக்கு. ஒரு குட் சைடு இருக்கு. அதே மாரி ஒரு ரக்கடான ஒரு சைடு வந்து இருக்கு. ஸோ, நான் வந்து எனக்கு அவங்ககிட்ட வந்து அந்த குட் சைடு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ, அதே மாரி தான் என்கிட்டயும் வந்து ஒரு கோவமான ஒரு சைடு இருக்கு. ஒரு சாஃப்ட்டான ஒரு சைடு இருக்கு. அவங்களுக்கு சாஃப்ட்டான ஒரு சைடு புடிச்சிருக்குல்ல. ஸோ, அந்த மாரி தான் ஒரு மியூச்சுவலான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி வந்து அவரு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அரோரா பத்தி கேட்கும்போது வந்து, அரோரா மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்ததா உங்களுக்கு? அந்த ட்ரையாங்கிள் விஷயம்லாம் வந்து போச்சுல்ல, அத பத்தி கேட்கும்போது, இல்ல எனக்கெல்லாம் அந்த மாரி இருந்ததே கிடையாது. ஜஸ்ட் அரோரா எப்போ பார்த்தாலும் வந்து எனக்கு சும்மா ஜாலியா வந்து கலாய்ச்சிட்டு பேசணும் போல தான் இருக்கும். நாங்க எப்பயுமே வந்து சிரிச்சுட்ருப்போம். அவ்வளோதானே தவிர மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஸோ, பார்வதிக்கு அது வந்து எங்க வந்து அவங்க மேல ஒரு நம்ம மேல இருக்க மாரி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி முடிச்சது பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நம்போ பார்வதி வந்து அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த மாரி கமருதீன் வந்து எட்டி உதைச்சிருப்பாரு.
அந்த ஒரு டாஸ்க் வந்து நடந்திருக்கும்ல. ஸோ அப்போ அவங்க வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க போல். அந்த டாஸ்க் பயங்கரமாக ஒரு சண்டை நடந்தது. கால்லலாம் எட்டி வச்சார் அந்த பாக்ஸை. ஸோ அதுக்கப்புறம் நீ பேசாமல் இருந்திருக்கணும். நீ தோப்பு கரணம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினா அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க போல். பட் நானும் பிடிச்சவங்க அந்த வீடு அப்படிங்கிறனால அதை பேசிட்டேன். அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கமருதீனை பற்றி அவங்க அம்மா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. கமருதீன் வந்து ரொம்ப ஒரு தாய்மை உணர்வுள்ள ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு பையன். அதனால தான் வந்து அந்த கண் அடிபட்ட போது ஓடி ஓடி வந்து பார்வதிக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு, ஒரு ஆணுக்குள்ளே ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நான் கமருதீனை பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்குள்ளே ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா நான் பார்வதியை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து மக்கள் செல்வி அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணை வந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டிலும் வந்து கொடுத்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த கார் டாஸ்க் யூசுவலாக வந்து நான் 11 மணி வரையும் தான் வந்து டிவி பார்ப்பேன். அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். ஆனால் அந்த கார் டாஸ்க் நடக்கும்போது நான் வந்து 3 மணி வரையும் வந்து பார்த்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு தோணுன ஒரே விஷயம், நான் வந்து அந்த கேமில் என் பொண்ணு பார்வதி கரெக்டாக தான் பண்ணியிருக்கா. ஸோ அந்த போட்டிக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். எனக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க அப்பாவோட ஃபோட்டோ கூட இருந்து ஒரு மாலை போட்டு ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு பக்கம் நம்ம கானா வினோத்தோட வீட்டில் வந்து போய் நம்ம அந்த ஃபோட்டோ ஃப்ரேமெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போக சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு கமருதீனும் கானா வினோத் ஃபோட்டோலாம் வந்து எடுத்துகிட்டு இருக்க அந்த ஒரு மூமெண்ட் எல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான். ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் ரிலேட்டடான ட்ரெண்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.